முதல்ல மீடியாவை பூரா உதைக்கணும் சார். அது குறிப்பா அந்த புதிய தலைமுறையை எப்ப பார்த்தாலும் மியூசிக் போடுறாரு சார். சோழ மண்ணில் விஜய்ங்கனா சார். அவர் என்ன பெரிய சோழ மண்ணில் ராஜராஜன் வந்து நெய்தாராரு. எனக்கு வந்து ஸ்டாலின் பெரிய கோவம் என்ன அப்படின்னா, இவர்களை இப்படியா டீல் பண்றது? நீங்க அவர்கள் புரியுற மொழியில் பேச அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வேணுங்கிற மாதிரி டீல் பண்ணுவீங்களா? காத்திருந்து 7 மணி நேரம் ஆக்கி அந்த கூட்டத்தை அலமோத வச்சு கொலை பண்ணவங்க நீங்க. பிஜேபியில இருந்து 10 பேர் அங்க கிளம்பி வர்றான் ஹேமமாலினி குழு. அந்த ஹேமமாலினி குழு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவனுக்கே கருக்காரன் பேசுற ஹேமமாலினிக்கு புரியாது, ஹேமமாலினி பேசுற கருக்காரனுக்கு புரியாது. இவங்க உண்மையை கண்டறியாயலாம். எப்ப ஆகிங்க கூட அண்ணாமலை இருக்காரு சார், பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இல்ல ஆக்சுவல்ல சிஎம் சார் சிஎம் பெருந்தன்மையில சொல்றாரு. சிஎம் பெருந்தன்மை சிஎம் இருக்கா சொல்றாரு. நான் சிஎம் இல்ல, எனக்கு ஒரு பெருந்தன்மை இல்லை. இவங்க நடத்தின கொலை இவங்களுக்கு தெரியும். 41 பேர் செத்த வெளியே வராதவன் தலைவன் ஆள் 4 பேரை பிடிச்ச உடனே ஐயோ அவர்களே பிடிக்காதீங்க சிஎம் சார், நீங்க என்ன பிடிச்சிக்கீங்க அப்படி ஏன்னா இவங்க வந்திய பண்ணுவேன். சிஎம் சொல்ற இன்னைக்கு எனக்கு என்ன கடுப்பான இன்னைக்கு சார், நீங்க என்ன செய்யுங்க சார் அப்படி இந்த நடிப்பை சினிமா நடிச்சிருந்தா நல்லா நீங்க பேர் வாங்கிருப்பீங்க. பதற்றமான சூழல் மறுபடியும் ஏற்பட்டக்கூடாது, நம்மளை பார்க்க மக்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு புரியலையா? என்ன பெரிய உயிரிழப்பு நீங்க வேணும். உயிரிழப்பு ஏற்படுவதற்கு காத்திருந்து 7 மணி நேரம் ஆக்கி அந்த கூட்டத்தை அலமோத வச்சு கொலை பண்ணவங்க நீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு சார். யாராவது நடக்குவாங்களா? ஆமா சார், அதுதான் இவரு முடியும். இல்லன்னா எப்படி சார் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி விளையாடுவீங்க நீங்க? விஜயகாந்த் என்ன சொல்லுவார் அப்படின்னா, விஜயகாந்த் வந்து கலைஞர் போல சுருக்கமா சொல்லாம கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேசுவார் மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம். டிரைவர்லாம் வேகமா வண்டி ஓடாதீங்க. ஆமா, டிரைவர்லாம் வண்டியும் ஓட மாட்டாங்க. இங்க பாரு, நீ எல்லாம் வேகமா போக கூடாது, பத்திரமா போகணும். போற வழியில 5 பேரா சேர்ந்து போகணும், 10 பேரா சேர்ந்து போகணும், ஒத்த ஊருக்கும் சேர்ந்து போயிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படிப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தூங்குவாரு விஜயகாந்த்? தூங்க மாட்டாரு. இந்த பிரேமல கேட்பாரா என்னம்மா 1.5 லட்சம் பேர் போயிட்டாங்க கேட்பாரா? அதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆனா சொல்ற ஆறுதல் வார்த்தை அது. டேய் தம்பி எல்லாம் நீங்க பத்திரமா போங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு வந்து ஸ்டாலின் பெரிய கோவம் என்ன அப்படின்னா, இவர்களை இப்படியா டீல் பண்றது? நீங்க ஏதோ பெரிய பேரன்பு கொண்டு இவங்க டீல் பண்றீங்க. அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற புள்ள சுபலட்சுமியும் இவங்களையும் ஒன்னா டீல் பண்றீங்க. நீங்க இவங்களை டீல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அது புரியாது. அவர்கள் புரியுற மொழியில் பேச அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வேணுங்கிற மாதிரி டீல் பண்ணுவீங்களா? அவர் அவ்வளவு கனிவா அந்த அரசியல் பேச வேண்டாம், இறந்து போயிருக்க தமிழ் பிள்ளைகள், அதுக்கு வந்து அரசியல் கட்சி எதுவுமே டீல் பண்ண விரும்பல அப்படிங்கிறாரு. மறுநாள் வந்து துணை முதல்வர் அதையே சொல்றாரு. இவ்வளவு சாஃப்டா டீல் பண்ற ஆள் கிடைச்சோன்னா நீங்க ஏறி ஆடுறீங்க. இன்னைக்கு கால ஆதவ இருக்கணும்னு ஒரு ஆள் இருக்காரு அந்த கட்சியில. அந்த விஜய் கட்சியில வந்து யாரெல்லாம் ஒரு கட்சியில இருக்கீங்க, வரிசையா ஸ்டாம்ப் மாதிரி வரிசையா போட்டோ கொடுக்கணும்னா யாரெல்லாம் போட்டோ போட்டு பார்த்தா தெரிஞ்ச லட்சணம் என்னன்னு. விஜய்க்கு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன சார் செய்தி இருக்கு? நீங்க வந்து ஒவ்வொரு ஊரா வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி வந்து ஆளுங்கட்சியை குறை சொல்ல போறீங்க சார். சார் ஆளுங்கட்சியை குறை சொல்வது எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா தேர்தலையும் 4வது ஆண்டு முடியும் போது நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், எல்லாரும் சொல்லுவோம். அது இதுவும் சொல்லுவோம், இது செய்யலையே அது செய்யலையேன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? என்ன செஞ்சிருக்காங்கிறது அவங்க சொல்ல போறாங்க, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஆனா இந்த 4 வருஷம் கழிச்சு நீங்க வந்து சொல்ல வரும் பொழுது உங்கள்கிட்ட புதிய செய்தி என்ன தத்துவம் இருக்கு உங்கள்கிட்ட? 4 நாள் கழிச்சு வீடியோ போறாருன்னு சொல்றீங்க. அவரு தன்னுடைய வீடியோல குறிப்பிடுறாரு, எனக்கு அவ்வளவு வலி இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவ்வளவு வலி இருந்துச்சுன்னா உங்க வலி 4 நாள் வலியா? அந்த அமிர்தாஜன் உங்க கண்டுபிடிச்சீங்க. 4 நாள்ல வலி இருக்கிற அமிர்தாஜன் மட்டும் இருக்கு. 8 நாள் வலி இருக்கிற அமிர்தாஜன் இருந்துச்சுன்னா நீங்க 8 நாள் வச்சா விடுவீங்களா? எத்தனை நாள் உங்களுக்கு வலி தீரும்? ஏன் சார் நீங்க கிளம்பி போறீங்க, கொலை நடந்திருக்கு, 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சொன்னா திரும்பி பார்த்து ஏங்க எனக்கு தெரியலங்க, இப்படி நடக்கும் அறியலைங்க, நான் அந்த அரசியல் ரொம்ப புதுசுங்க, இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு குறைஞ்சபட்ச கெட்டசி கூட இல்லாதவர் சார். இந்த மக்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, அந்த கூட்டத்துக்கு வர்ற மொத்த பேரும் 10வது தாண்டாதவன். அவ்வளவு பேர் 10வது பள்ளிக்கூடத்தை படிக்கிற பையில அவ்வளவு பேரும் இல்ல சார். 40 வயசுல வந்தாங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் 10வது தாண்டாதவன். ஒண்ணு 10வது படிக்கிறவன் அல்லது 10வது தாண்டாதவன். அதோட இருந்தவன். விஜய்க்கு பசி தெரியுமா சார்? அது ஒரு பசி தெரியுமா சார்? முசியாவுக்கு பசி தெரியுமா சார்? இன்னும் பேர் ஆட்கள் இருக்காங்க இல்ல, என்ன சார் தெரியும் இவங்களுக்கு? இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இவங்களுக்கு பிஜேபியில இருந்து 10 பேர் அங்க கிளம்பி வர்றான் ஹேமமாலினி குழு. அந்த ஹேமமாலினி குழு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவனுக்கே கருக்காரன் பேசுற ஹேமமாலினிக்கு புரியாது, ஹேமமாலினி பேசுற கருக்காரனுக்கு புரியாது. இவங்க உண்மையை கண்டறியாயலாம். எப்ப அறிவீங்க? கூட அண்ணாமலை இருக்காரு சார், பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு அண்ணாமலை பேசிட்டாலும்
அன்புமணி இன்னைக்கு வந்து அமைச்சர் தமிழ்நாட்டுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் கிண்டல் பண்ணார்ல சார், அது இது ஒண்ணுதான் சார். அது ஒருத்தர் வந்து நேரத்துல பிள்ளைய 5 பச்சை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய 5 பச்சை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய 10 பிள்ளைய கொண்டிருக்கீங்க. நீங்க 10 பிள்ளைய கொண்டதை பார்த்து ஒரு அமைச்சர் அழுதாருன்னா உடனே இவர் நடிக்கிறார் அப்படிங்கிறார் அன்புமணி. சரியா சொல்றாருல அன்புமணி. அன்புமணி யார் ஆதரிக்கிறாரு? இல்ல அந்த பாமகவின் ராமதாஸ் சொல்லல, அன்புமணி சொல்றாரு. அன்புமணி யார் ஆதரிக்கிறாரு? பாரதிய ஜனதா ஆதரிக்கிறாரு. பாரதிய ஜனதா யார் ஆதரிக்குது? விஜய் ஆதரிக்குது. அயோக்கிய பேர் பூரா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க மொத்தமா. நான் சொல்றேன், அன்பில் மகேஷ் அழுதாரு. அழுததுனால இந்த நாட்டுக்கு என்ன கேடு? ஒரு கேடும் இல்லையில. சரியா? ஒரு கேடும் இல்ல. அன்பில் மகேஷ் அழுதாரு. என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா ஒரு அமைச்சர் அழுக வேண்டாம், அவ்வளவு நொய்மையோடு இருக்க வேண்டாம், வலுவா இருக்குன்னு நினைப்பேன். ஆனா அவ்வளவு நொய்மையான மனசோடு இருப்பார் அப்படின்னா அந்த நெகிழ்ந்த மனசை நம்ம போற்றணும். சரியா? ரைட், சரி. அப்படியே அவர் அழுகிறார், அழுகல. அதனால சமூகத்துக்கு ஒரு கேடும் இல்லை. ஒரு கேடும் இல்லையில. என்ன மாற்றம் நிகழ்போகுது? ஒரு மாற்றம் நிகழ்படுறது இல்லை. அதை விட்டு தள்ளுங்க. இந்த விஜய் என்பவர் வந்து இங்க இருந்து கிளம்பி போய் 3 நாளா ஒண்ணு பேசாம வந்து அதை பத்தி அன்புமணி ஏதாவது பேசினாரா? இல்ல. ஆக்சுவல்ல சிஎம் சார், சிஎம் பெருந்தன்மையில சொல்றாரு. சிஎம் பெருந்தன்மை சிஎம் இருக்கா சொல்றாரு, நான் சிஎம் இல்ல, எனக்கு ஒரு பெருந்தன்மை இல்லை, இவங்க நடத்தின கொலை இவங்களுக்கு தெரியும். இவர்கள் முதல் நாள்ல இருந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. ஒவ்வொரு தடவையும் கூட்டம் தள்ளாடுது, அல்லாடுது, அலையடிக்குது வந்து. ஆனாலும் சார் ஒருத்தர் லைட்டா போட்டு ஆஃப் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நீங்க அவனை விபத்துக்கிறீங்க. இது கொலை சார். இது எல்லாம் வச்சு எல்லாரும் கூட்டம் சேர்த்து சார். அந்த கூட்டம் தனிப்பட்டு கொடுத்தீங்க நீங்க. எடப்பாடி பழனிசாமி தான் A1 அக்யூஸ்ட் 1 எடப்பாடி பழனிசாமி தான். கூட்டத்தினுள்ள ஆம்புலன்ஸ் வந்து போறாங்கன்னு சொல்லி இந்த நாட்டுல உலகத்திலேயே சார் ஆம்புலன்ஸ் வர்றத வந்து தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது எடப்பாடி பழனிசாமி தான். எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து போகுது அப்படின்னு. அதன் விளைவாகத்தான் விஜயுடைய கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வரும்போது இந்த முட்டா பையில கூட்டம் அவன் ஆம்புலன்ஸ் பிடிச்சி அடிச்சது. திமுக அதுக்கு 10 நாள் முன்னாடி ஒரு 30 விழா நடந்துச்சு சார். 1.25 லட்சம் பேர் நாக்காளி போட்டு 2 லட்சம் பேர் நாக்காளி போட்டு 30 பேர் விழான்னு அவர் விமர்சிச்சார். ஆமா, அந்த அந்த 30 விழால மொத்த பேருக்கும் நாக்காளியில தண்ணி பாட்டிலும் ஒரு ஸ்வீட் பாக்கெட்டும் ஒரு ஸ்நாக் பாக்ஸும் வச்சிருந்துச்சு. எதுக்கு ஸ்வீட் பாக்கெட் தெரியுமா? ஒருத்தர் லோ சுகர்ல இருப்பான், ஒருத்தர் ஹை சுகர்ல இருப்பான், வச்சிருக்கவனுக்கு வேணும். அது எதுக்கு ஸ்நாக் பாக்ஸ்னா பசி அடங்குறதுக்கு வேணும். எதுக்கு தண்ணினா டீஹைட்ரேஷனுக்கு வேணும். அந்த அறிவு கூட இல்லாம நீங்க நடத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க முதல் நாளே நடத்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு எதை பத்தி அக்கறை இல்ல. எவனும் எக்கேடு கேட்டு சாகட்டும், நாம என்ன நடத்தி போயிடுவாங்க. நீங்க எப்பொழுதாவது கவலைப்பட்டிருக்கீங்க இதை பத்தி? 41 பேர் செத்த வெளியே வராதவன் தலைவன் ஆள் 4 பேரை பிடிச்ச உடனே ஐயோ அவர்களே பிடிக்காதீங்க சிஎம் சார், நீங்க வேணா என்னைய பிடிச்சிக்கீங்க அப்படி. ஏன்னா வந்திய பரப்பனை பிடிச்சா நீ வெளியே வர இல்ல. வதந்தி என்ன கட்சி இது? வதந்தி பரப்புனாங்கன்னு சொல்றீங்க. ஆனா சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. என்ன சந்தேகம்? விஜய் அவர்கள் கூட்டம் வந்து நடக்கும்போது செருப்பு விஜய் ரசிகர்களே வீசுவாங்களா, விஜய் தொண்டர்களே வீசுவாங்களா? யாரு வீச மாட்டாங்களா? ஒருத்தர் செத்து போய் கீழே விழுகிறான், விளங்காம பேசிட்டு இருக்க மேல டே நிப்பாட்றா பேச, இப்ப வீச மாட்டானா? இன்னும் ஒண்ணு என்ன தெய்வமா வாத்திட்டே இருப்பானா? சிஎம் சொல்ற இன்னைக்கு எனக்கு என்ன கடுப்பானது இன்னைக்கு, சார் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க சார் அப்படி. இந்த நடிப்பை சினிமா நடிச்சிருந்தா நல்லா நீங்க பேர் வாங்கியிருப்பீங்க. என்னது அயோக்கியத்தனம்? இல்ல இத என்ன பண்ணு ஒருத்தவங்களோட உணர்வுகளை நீங்க நடிப்பு அது வந்து சும்மா 3 நாள் கழிச்சு மேக்கப் வந்து பேசுறாங்க. அது ஒரு 200% நடிப்பு சார். அது 3 நாள் கழிச்சு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்னன்னாலும் என்ன பண்ணுங்க, என்னன்னாலும் என் தொண்டர்களை காப்பாத்துங்க. என்ன சார் இதெல்லாம் பழைய சினிமா சார், பழைய சீன் சார். இது அந்த விஜய்க்கு யாராவது சொல்லுங்க சார், பழைய சீன் எடுக்கிறாங்க. சாப்பாடும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம சேர்ந்து தலை கட்டிக்கிறீங்க. முதல்ல மீடியா அப்புறம் உதைக்கணும் சார். அது குறிப்பா அந்த புதிய தலைமுறைய எப்ப பார்த்தாலும் மியூசிக் போடுறாங்க சார். சோழமண்ணில் விஜய்ங்கிறா சார். என்ன பெரிய சோழமண்ணில் ராஜராஜன் வந்து நெய்தாராரு. சும்மா என்ன தேவை டிஆர்பி ஒண்ணுங்கிறக்க ஒரு பேர் சொல்லி ஏதாவது ஒண்ணு செய்யறது சார். நான் ஏன் பேர் சொல்றேன்னா சொன்னாதான் தெரியும். வீர் ஸ்பாட்டு போடுறான் சார் பின்னாடி. சும்மா நீங்க வெறுமனை வைபேத்துறேன் செத்து போயிட்டாண்டா 40 பேரு, 40 குடும்பம் தெருவு வந்துருச்சு. எல்லாருக்கும் நீங்க நானும் காரணம், நீ மட்டும் இல்ல நானும் காரணம். சும்மா இருந்தேன் நானும் காரணம். பாட்டு போட்டு ஏத்தி விட்டிய வீட்டுல இருக்கிய பண்ணி
ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஒண்ணு என்னையும் கொண்டு குழியில் இறக்கிடுவாங்க. நீங்க தமிழ்நாட்டை ஏற்கனவே 50 வருஷம் பின்னுக்கு இழுத்தாங்க. நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம். பிள்ளைகளை பூரா படிக்க வச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டு வந்தோம். இந்த பயில கூட்டி கொண்டு வந்து எல்லாரையும் நிப்பாட்டி மரத்து மேல ஏற வச்சு டிரான்ஸ்பார்மர்ல ஏற வச்சு எல்லாரையும் கொண்டு வந்து 50 வருஷம் பின்னுக்கு இழுத்தாங்க நம்மள. ஏன்னா மொத்த மக்கள் கூட்டம் ஒரு இடத்துல கூடிடுது. இதுதான் தமிழ்நாடான இல்ல. நம்ம மத்த மாநிலம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பர்சன் தான் அவங்க கூட ஒன்னா இருக்கான். அவனை காமிச்சு இதுன்னு தமிழ்நாடு ஆக்கிட்டாங்க. நம்மள 50 வருஷம் பின்னுக்கு தெரிவிட்டாங்க. இப்ப திருப்பி நம்ம இவங்களை கூட மேடேற்றி கொண்டு வரணும். ஒருத்தனுக்காவது ஒன்னாவது தெரியாத பாருங்க சார். ஒருத்தனுக்காவது ஒன்னா தெரியாம நீங்க பத்திரிகையாளர் கூட இத்தனை பேர் இருக்கீங்க. ஒருத்தர் தயவு செஞ்சு இவங்களை பூரா நீங்க போய் தனித்தனியா இண்டிவிஜுவலா விஜய்க்கு கீழே இருக்க எல்லாம் யாராவது ஆனந்த ஒரு பேர் என்ன புதுச்சேரியில தெரிவிக்க புசியார் எப்ப மூச்சு வாங்கிட்டே போறது அவரை கூப்பிட்டு 4 கேள்வி கேளுங்க. சரியோ என்னையா நீதான் கட்சியை செயலாக்குறீங்க, என்னையா செய்வீங்கன்னு கேளுங்க சார். என்ன சார் நாடு ஒரு அதுக்கு கீழே ஒருத்தர் இருக்கான் சார் 4 பேர் அவங்களை கேளுங்க சார். நீங்க எல்லாம் என்ன செய்வாங்க?